ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சென்னா குன்னி குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் சென்னா குன்னியே சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. பொதுவாகவே இந்த டிஷ் வந்து பாட்டிங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் தெரியாது. இது வந்து எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த குழம்பு. இது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். சென்னா குன்னியை வறுத்தாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைக்கலாம். நம்ம பாரம்பரிய முறைப்படி இப்போ நம்ம மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். பொதுவாக மிக்சியில் அரைச்சி நம்ம சாப்பிட்றத விட அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். நல்லா அரைச்சிக்குங்க. பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பாரம்பரியமான டிஷ்ஷு செய்யணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு டிஷ் செய்யணும், இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் உங்களுக்கு டிஷ் செய்யணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அது ஒரு சொம்பு அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த சேர்த்த தண்ணியில் இப்போ அரைச்சி வச்சுருக்க சென்னா குன்னி தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச கடாயில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த குழம்புல பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெஞ்சு சளி, இருமல் இது மாதிரி வியாதிகளுக்கு இது நல்லா எடுக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டும் பெப்பரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளி, வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா. இப்போ கரைச்சி வச்சுருக்க சென்னா குன்னியை இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அரைச்சி வச்சுருக்க மிளகு பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சுவையான சென்னா குன்னி குழம்பு ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.